ஜிஎஸ் அஸ்ட்ராலஜி கௌதம் தினேஷ்குமார் ஃப்ரம் விருதுநகர். எல்லோருக்கும் இனிய மாலை. நம்ம இன்னைக்கு நேர டாபிக் உள்ள போயிடலாம். புதனும் கடனும். பொதுவா ஒரு ஜாதகத்துல அதீதப்படியான கடனை கொடுக்கக்கூடிய புதன். புதனுடைய காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடமான கன்னி வீடு இயற்கையாவே ஒரு கடனை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடம். இங்க புதன் ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம் என்ற 3 வலுவையும் ஒரே வீட்டுல பெறக்கூடிய ஒரே கிரகம் புதன் மட்டும்தான். ஒரு ஜாதகத்துல புதன் அதீதப்படியான வலுவுல இருந்து, அது மட்டும் இல்லாம அவரே உங்களுக்கு 6ஆம் அதிபதியா வந்தார்னா, 6ஆம் அதிபதியா யார் யாருக்கு வருவாரு? மகரம் மற்றும் மேஷம், இவங்களுக்கு 6ஆம் அதிபதியா வருவார். மகரத்துக்கு மிதுன வீடு 6ஆம் இடமா வரும், மேஷத்துக்கு கன்னி வீடு 6ஆம் இடமா வரும். சோ இங்கெல்லாம் அவர் சம்மந்தப்படுறாரு, அதீதமா வலுவா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவாரு? அவர் தசாபுத்தி வரும்போது நிச்சயமா கடன் கொடுப்பாரு. அவர் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு போனை வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இஎம்ஐ போட்டு கடன் வாங்குவாங்க. அப்புறம் ஏதாவது ஒரு காலி இடத்த வாங்குறேன்னு சொல்லிட்டு கடன் வாங்கி அந்த காலி இடத்த வாங்குவாங்க. ஸோ இது மாதிரி புதன் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது ஒரு கடனை ஏற்படுத்துவார். ஆன்லைன் ஆப்ல கொண்டு போய் லோன் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. அதை கட்ட முடியாம திணறி போய் அந்த புதன் தசையில சரியான பிரச்சனைக்கு உள்ளாகிறதெல்லாம் நிறைய பார்க்க முடியும். ஸோ அதனால உங்கள் ஜாதகத்துல புதன் 6ஆம் இடத்துல தொடர்பு கொள்றாரா அப்படின்னு பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு அந்த கடன் வரக்கூடிய அத்தனை அமைப்பையும் அவர் கொடுக்கவே செய்வார். ஸோ புதன் விஷயங்கள்ல கடன் விஷயம் வாங்குறதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. எங்கேயும் அதாவது ப்ரூஃப்டா, அதாவது ஏதாவது போய் கையெழுத்து போட்டு ஒரு செக்ல எதுலையா கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் போட்டு யாருக்கும் ஷூரிட்டி கொடுக்காதீங்க. ஏன்னா கையெழுத்து புதன் கையெழுத்து மூலமா பிரச்சனையை வர வைக்கிறதுக்கு ஏதாவது பார்ப்பாரு. ஸோ இன்னொருத்தர் வாங்கின கடனுக்கு நீங்க ஷூரிட்டி போடுறது, அதாவது எழுத்து மூலமா கையெழுத்து போடுறது, அதுல ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுப்பாரு. ஸோ புதன் தசை வரும்போது இது ரொம்ப தெளிவா நடக்கும். ஸோ அதனால புதன் உங்க ஜாதகத்துல வலுவா இருக்காரு, மிதுனம் கன்னிய குரு பாக்குறாரு ஜாதகத்துல அப்படின்னாலும் இந்த கடன் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தசாபுத்தி வரலைன்னா பெருசா எஃபெக்ட் இருக்காது. தசாபுத்தி வந்துச்சுன்னா கடுமையான விஷயங்கள் கடன் தொல்லையால மாற்றுறதுக்கு உண்டான விஷயங்கள் நடக்கும். ஸோ அதனால அதுல கேர்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா?